हाय ममन, वेलकम बैक टू माय चैनल। आज से भाई हम अपने चैनल पे जो कमल हसन की ओल्ड मूवी है ना विटाएदो विनाएदो, उस मूवी को फुल वॉच करने वाले हैं अपने चैनल पे। एंड हम मूवी के पार्ट में डिवाइड करेंगे एंड मूवी के हर एक सीन को वॉच करेंगे भाई। एंड इस मूवी को लेके भाई मेरे को काफी मतलब रिक्वेस्ट आ रही थी कि यार आप इस मूवी को पहले वॉच कीजिए। तो वैसे मैं पहले गुड बैड अगली मूवी को वॉच करना चाहता था, बट यार इस मूवी के लिए मेरे को पहली रिक्वेस्ट आई थी, तो इसलिए हम इस मूवी को पहले वॉच करेंगे एंड उसके बाद हम गुड बैड अगली मूवी को वॉच करेंगे भाई। तो जितने भाई थलाजीत एंड कमल हसन के फैन है भाई, चैनल को जरूर सब्सक्राइब कर लेना भाई, क्योंकि मूवी को अपने चैनल पे फुल वॉच कर रहे हैं एंड इसके बाद हम गुड बैड अगली मूवी को भी वॉच करेंगे भाई। तो चैनल को जरूर सब्सक्राइब कर लेना और वीडियो अच्छा लगे तो यार वीडियो को प्यार से लाइक शेयर कमेंट करके जरूर बताना। एंड ये देखो मूवी का पहला सीन होगा, तो मैं तो काफी एक्साइटेड हूँ इस मूवी को लेके भाई, क्योंकि मैंने इस मूवी को अभी तक नहीं देखा यार, कमल हसन की इस मूवी को। तो चलिए वॉच करते हैं मूवी को, लेट्स स्टार्ट। ராகவன் தொல்லை தாங்க முடியல. எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, நான் கேட்க மாட்டேங்கிறான். அது யாரை வச்சு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இனிமே பொறுத்துக்க முடியாது. அவனுக்கு இருக்கு என்னடா சம்மந்தா? அவனை நார்கடிக்ஸா? அவன் ஏன் தலையிறான் சொல்லு? நீங்க போங்க. நித்ரா, இன்னைக்கு நேரத்துல 10 வருஷமா பார்த்துட்டேன். நான் தெரிஞ்சா தலையிறான். யூனிஃபார்ம் போட்ட திமிராதே. நீ போன்னு சொல்றல பாரு. அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் சொல்றது கேளு. அவன் கண்ணு எனக்கு வேணும். டிசிபி ராகவன் ஒரு கண்ணு எனக்கு வேணும். கண்ணை கொண்டு வரவனுக்கு 5 லட்சம் ரூபாய் ஸ்பாட் பேமெண்ட். ஊருக்குள்ள இந்த அறிக்கை விடு, எவன் துணியான்னு பாப்போம். டிசிபி ராகவன் दी स्मार्ट है। तो ये है मतलब है ना यार कमल हसन की लुक ना, அண்ணா அண்ணா மணி நாங்க டிசிபி ராக வந்திருக்கான். அண்ணா ஒண்ணு வர சொல்லு. என்ன சார்? ஒண்ணும் இல்ல மணி, என் கண்ணு வேணும்னு கேட்டியா? நான் கேட்கல சார். ஐ, கொண்டு வரவனுக்கு 5 லட்சம் சொன்னியா? எதுக்கு வீண் செலவு? நானே வந்திருக்கேன். இந்த ராகவன் தொல்லை தாங்க முடியல, ரொம்ப தொந்தரவு பண்றான். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் கண்ணை தோண்டி எடுத்தாங்கடா அப்படின்னு ராயபுரம் மணி சொன்னதா உனக்கு எனக்கு தெரிஞ்ச வஸ்தாது ஒருத்தர் சொன்னாரு. இப்ப என்ன நீ ராயபுரம் மணியே இல்லைன்னு போறியா? ராகவன் வேணாம். ஏய், உனக்கு எனக்கு உறவு பழைய கணக்கு. என்ன 10 வருஷம் இருக்குமா? இப்ப தீர்த்துக்கலாம். நானே வந்திருக்கேன். என்ன 2 கண்ணோட உயிரோட வெளியே போக விட்டேன்னு வச்சுக்க, உன் ஆளுங்களுக்கு எதிர்க்க சொல்றேன். நாளையில இருந்து நீ வெறும் மணிதான். உன் கடத்தல், கஞ்சா, ஹெராயின், முடிடுவேன். சரி, ரிட்டையர் ஆகி வீட்டுல பொண்டாட்டி பிள்ளையோட இருப்பேன்னு சொன்னா அதுவும் முடியாது. கம்பி எண்ண வேண்டியதான். உனக்கோ கணக்கு வராது. என்ன தேட போற? யூனிஃபார்ம் போட்ட திமிர்ல பேசுறான்னு சொன்னியாமே. இப்ப நான் யூனிஃபார்ம்ல வரல, டிசிபியா வரல, யார்ட்டையும் சொல்லிட்டும் வரல, தனி ஆம்பளையா வந்திருக்கேன். நீ எப்படி தம்பி கேட்ட முடுற கேட்ட முடுற? ஏடுறா. குட். அப்ப நாளையில இருந்து எல்லாத்தையும் விட்டுருமா? यार कमल हसन की கமிஷனர் ஆபீஸ் வா. ரொம்ப சீக்கிரம் வந்துடாத, 10 மணிக்கு வா. நானே உன் வாக்குமூலத்தை எடுத்துக்கிறேன். நீங்களா வேற வேலை பார்த்துக்குங்கப்பா. மூடுறா கேட்ட. நான் ரொம்ப ஆழமா இறங்கிட்டேன் ராகவன். என்னால திரும்பி போக முடியாது. எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நீதான். போச்சு. டேய் வெட்டி சாய்ங்க அவனை. டேய் வெட்டா. போடுங்க அவனை.
Ragavan, stay in the closet. Top, top. இல்லப்பா, இது திருச்சி டு மதுரை வயா கீரனூர் பஸ் பா. இல்ல இப்ப கிளம்புதுப்பா. இன்னும் 2 நிமிஷத்துல 8:30க்கு மதுரை வந்துரும். சரி சரி, அப்ப நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஆஹா, நானே வீட்டுக்கு வந்துடுறேன். Thank you. ராணி, ஹலோ ராணி. என்ன ராணி, மறந்துட்டீங்களா? ஞாபகம் இல்ல? சித்ரா, அழாதம்மா. சித்ரா, அழாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க போயிட்டாவ? பொழுது சாஞ்ச பொழுது விடுச்சு. எந்த ஃப்ரெண்ட் வீட்லயும் இல்ல வேற. நான் பாத்துக்கிறேன். டிபார்ட்மெண்ட் தானே, கண்டுபிடிச்சிடுறோம். நீ அழாத, தைரியமா இரு. ஏன் அழுகிற சும்மா? நான் ராணியோட வரேன். எனக்கு நம்ம ஹாஸ்டலுக்கு போன் பண்ணி பார்க்கட்டுமா? சரி, அப்படியே கேட்ட சாத்திக்கோ. என்ன कमल हसन को चाहिए, मुझे लगता है कि इस लड़की को शायद ऐसा हो सकता है. அவ உயிரோட இருக்கான்னு எனக்கு நம்பிக்கை. சார் ப்ளீஸ். திருஷ்டிக்காக கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி கட்டி அந்த விரல் வாசல்ல தொங்கிட்டு இருந்தது. இது என் ராணியோட விரல் தான். மச்சம் இருக்கு, எனக்கு தெரியும். எப்படி சார்? என்ன கேட்ல செக்யூரிட்டி இல்லையா? கான்ஸ்டபிள் இல்லையா? நான் தான் வேணான்னு அனுப்பி வச்சேன். ராணியோட தகவல் தெரியாம யாரும் வராதீங்க. தீஸ் ஆர் தி கம்ப்ளீட் ரிப்போர்ட்ஸ். முந்தா நேத்து 6:30 மணிக்கு அவ உடம்புல இருந்து அந்த விரலை எடுத்திருக்காங்கன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை எடுக்கும்போது உயிரோட இருந்தான்னு டாக்டர் சொல்றாங்க. யாரா இருக்கும் தெரியல. I don't know. Here, look at this. இது உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக, நீங்க அழணுங்கிறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அதனால தான் கேட்கிறேன். என்னால யோசிக்க முடியல, அதான் உங்களை வர சொன்னேன். நான் இந்த வேலையில ரொம்ப தைரியமா இருந்துட்டேன். ஒண்ணும் நடக்காதுன்னு. பொண்டாட்டி ஒரு பொண்ணு இருக்கான்னு நினைக்கல. நமக்குன்னு ஒண்ணு நடக்கும்போது தான் புரியுது. யோசிச்சு பாருங்க சார். Think of a list of names. உங்களுக்கு பிடிக்காதவங்க, உங்களை பிடிக்காதவங்க. Something might come up. சார், எப்போ வந்தீங்க? நீங்க வர சொன்னதா நைட் 9 மணிக்கு தான் சார் இன்ஃபர்மேஷன் வந்தது. உடனே ராக்ஃபோர்ட் பிடிச்சு வந்துட்டேன். குட். பஸ் ஏறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி ராணி அந்த எஸ்டிடி பூத்ல இருந்தா சார் ஆரோக்கியராஜ் சாருக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். இங்க இருந்தா போன் பண்ணிச்சு அந்த பொண்ணுன்னு கூட. போலீஸ்காரங்க கேட்டாங்கன்னு அந்த ரசீது கூட கொடுத்துட்டேன் சார். சரி, கூட யாராவது இருந்தாங்களா? இல்லைங்க, தனியா தான் இருந்துச்சு. சார், ராணி படிச்ச காலேஜ் இங்க இருந்து எவ்வளவு? இங்கதான் சார், கிட்ட தான், 4 கிலோமீட்டர். ராணிக்கு வேற யாரு கூடயாவது பிரச்சனை இருந்துச்சா? இல்ல சார், ரொம்ப குவைட் டைப். அவரோட கேங் ஒரு 3 பேரு. எப்போதும் அவங்க கூட தான் இருப்பா. பசங்க கூட எல்லாம் பேச மாட்டா. சாப்பிடலையா? இந்த பழம் போய் சாப்பிடு. நான் போலீஸ். மாமூல வேணுமோ? இப்பதான் வந்து வாங்கிட்டு போனாங்க. உங்ககிட்ட இருந்தோமா? குட். இது அதில் ஒரு பொண்ணை 2 நாளா காணோம் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. இந்த போட்டோவை பார்த்து அடையாளம் சொல்ல முடியுமா?
எஸ்டி பூத்துல வந்து ஃபோன் பேசிட்டு இருந்துச்சு பார்த்தேன். நிறைய தடவை பார்த்திருக்கேன். அன்னைக்கு கூட நீல கலர்ல சொக்கா போட்டுருந்துச்சு. எப்போ? முந்தானே கூட யாராவது வந்தாங்களா? ஒருத்தன் வந்தான், பேசிட்டு இருந்தான். அந்த சைடுல ஒரு வண்டி ஒன்று நின்னுச்சு. அந்த வண்டியில ஏறி போயிட்டாங்க. என்ன வண்டி? சோப்பு கலரு மாதிரி, இந்த சோப்பு டப்பா மாதிரி சதுரமா சப்பையா பெருசா இருக்குமே அந்த மாதிரி வண்டி. சப்பையா பெருசான வேனா? அதெல்லாம் தெரியாதுங்க. இல்லைங்க, வேன்னா இப்படி கதவு திறக்கும், கார்னா இப்படி கதவு திறக்கும். ஆமாமா, அப்படிதான். அப்படி திறக்கிற வண்டி வேன். வேன். சரி, அந்த பொண்ணு கூட இருந்த ஆளை அடையாளம் காட்ட முடியுமா? அடையாளம் இந்த மாதிரி ஒரு ஜீன் பேண்ட் போட்டிருந்தான். திரும்பி இருந்தா மூஞ்ச பார்க்கல. வண்டி எந்த பக்கமா போச்சு? வண்டி வந்து அப்படியே அப்படியே போச்சு அந்த பக்கம். நீங்க டெய்லி இங்க தான் பிச்சை எடுக்க? ஜமீன்தாருங்க. யாரு? நான் தான். நீங்களும் மகராசனா இருங்க. ஃபிங்கர் அனாலிசிஸ் செய்யப்பட்டது சண்டே 4 மணிக்கு. விரல் வெட்டப்பட்ட நேரம் அப்ராக்சிமேட்லி சுமார் 22 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அப்படின்னா 4 மைனஸ் 22 18 hours 6 மணி. கடைசியா ஆரோக்கியராஜ் கூட பேசியிருக்கார் ராணி. அது 5:30 மணிக்கு. ஸோ எல்லாமே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கு. பிட்வீன் 5:30 and 6. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்க போயிருந்தாலும் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இருக்கிற இடமா தான் இருக்கணும். ஆமா சார். சார் ஆனா இது ஒரு ஸ்ட்ரெயிட் ரோட், வேற டிவியேஷன்ஸ் ஒன்றும் இல்லை சார். சார் இங்க வருது இல்லை சார், இதான் சார் ஃபர்ஸ்ட் லெஃப்ட். கொஞ்சம் நிறுத்துங்க 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 சார். பேக் பேக். ஓகே சார். போதும். அது என்ன கடை சார்? இளநீ கடை மாதிரி இருக்கு சார். இந்த பக்கம் ஏதாவது வண்டி போச்சான்னு விசாரிங்க. ஓகே சார். சார் யா சார், ரெட் மாருதி வேன் முந்தா நேத்து சாயந்தரம் அந்த பக்கம் போயிருக்கு. அவரு பார்த்திருக்காரு சார். எந்த வண்டியுமே இந்த பக்கம் திரும்பாது, அதனாலதான் அவர் பார்த்திருக்காரு. சரி, இந்த ரோடு எந்த ஊருக்கு போதா? ஊர் ஒண்ணும் இல்ல சார், ஆலமரம், அதுக்கப்புறம் காடு. டயர் மார்க்ஸ் இதோட முடியுது. இங்க இருந்து அது சார் எடுபடி. மெதுவா மெதுவா. சார் ஏதாவது பொருள் தட்டுப்பட்டுச்சுன்னா உடனே நிறுத்திடுறேன் சார். அங்க பொருள் இருக்கு, அது சரி பார்த்து. சரி சார். ஏய் பார்த்து. மெதுவா.
சரி சார். என்னாச்சு ராகவன்? அது ஒண்ணு. நீங்க என்ன சார் இங்க வந்துட்டீங்க? ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணியிருக்கிறேன். ஏதாவது கிடைச்சது? ஏதோ தோண்டிட்டு இருக்காங்க. அது ஜஸ்ட் ஹன்ச் சார், நத்திங் டு. நீங்க ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணுங்க, ஏதாவது கிடைச்சதுன்னா லெட் யூ நோ. 1 minute சார். நீங்க வெயிட் பண்ணுங்க சார். நான் ராகவன், what happened? சார், Huh? ஐம் சாரி சார். ராணி தான். What? நீங்க பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். இல்ல. ப்ளீஸ் வா No. சார். No. ப்ளீஸ் சார். ராணி, சார். No, 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 please, sir. Evidence, evidence, sir. Please. right now. Sir, evidence, sir. But I'm a father, Chapman. Sir, as a policeman, you know. Ah! Please, evidence, sir. No, no, please, please. Father, no. Why my daughter? No, but please, evidence. Why? Sir, excuse me. Please. Bounce. Hey, yes, sir. Get hold of him, I say. Bounce. Lift him. Bounce. Please. Get a hold of yourself. Bounce. என்னாச்சுங்க? ராணி எங்கங்க? ராணி வரமாட்டான். நம்ம ராணி வரமாட்டான். செத்துட்டா. என்னது? என்னது? ராணி செத்துட்டா. என்ன ராகவன்? என் பொண்ணை தோண்டி எடுக்குது. ஊர்ல வந்தீங்களா? ஐயோ. பொண்ணு எனக்கு வேணும். சார். Sir, Dr. Kantaraj. I'm Raghavan, Deputy Commissioner of Police, Crime Branch on Special Deputation. I'm in charge of this investigation. நீங்க தான் இதுக்கு இன்சார்ஜா? I have never seen such a gory murder in my life. Mode of death, கழுத்தறுத்து கொல்லப்பட்டிருக்காங்க. Weapon? Surgical knife. அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவன் தான் பண்ணியிருக்கான். அது மாத்திரம் இல்ல, கோடாலியால body has been bisected into 2 halves. Yeah, I saw. 2 half are Yes. அதோட கொல்றதுக்கு முன்னாடி அவளை கற்பழிச்சிருக்கான். Semen traces? Yes. ஆனா மரபணு சோதனை பண்ணி செமன் மூலமா தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அடையாளத்தை அழிக்க பார்த்துருக்கான். கொலை நடந்த நேரம் முந்தா நாள் சாயந்தரம் 6ல இருந்து 6:15 மணிக்குள்ள இருக்கலாம். Excellent. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உடனே கொடுத்துட்டீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன். ராகவன் சார், இப்பதான் ஞாபகத்துக்கு வந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 பசங்க ராணி கிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணாங்க. காலேஜ் ஃபங்க்ஷன்ல போட்டு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு மறுநாள் ரிலீஸ் பண்ண சொன்னேன். நாட் ஷூர், பட் ஒருவேளை அவங்களா இருக்குமோ? I don't know. Well, I just felt like telling you this. Yeah. Thank you, sir. ஆரோக்கியராஜ் சார் இந்த விஷயம் வெளியில தெரிய வேணான்னு கேட்டுக்கிட்டாரு. அதனால அவனுக்கு 2 பேரையும் ஸ்டேஷன்லயே நைட்டு ஃபுல்லா உட்கார வச்சு சார் கஸ்டடியில விட்டுட்டு நாங்க கிளம்பி போயிட்டோம் சார். அந்த 2 பேரை பத்தி எந்த டீடைல்ஸும் வாங்கி வைக்கல. மெட்ராஸ் பசங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இல்ல சார். ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டானுங்க. தப்பு பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி ரொம்ப அழுதானுங்க. அவனுங்க வேஸ்ட் சார், எதுக்கும் லாயக்கு இல்லாதவனுங்க. மற்றபடி அவனுங்க இந்த அளவுக்குலாம் துணிய மாட்டானுங்க சார். தேங்க்யூ. எஸ் சார். சார், நீங்க தான் சித்ராவுக்கு ஆறுதல் சொல்லணும். வரேன் சார். ஓகே பாய். ராகவன் சார், அவனை கண்டுபிடிக்கணும். என் ராணிங்கிறத நான் இதை சொல்லல. ஒரு பொண்ணு இப்படி பண்ணிட்டு எப்பறம் ஒருத்தன்
எங்கேயோ நடந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான்னு நினைக்கும் போது தாங்க முடியல. We should get him. I'll get him, sir. We'll get him, sir. Thank you, sir. நாங்க கிளம்புறோம் ராகவன். நியூயார்க் போறோம். ராணி அங்க MS படிக்கணும்னு ஆசைப்பட்டா. அவளோட போனோம் தான் முன்னாடி இருந்த பிளான். ஆனா இப்ப நாங்க 2 பேர் மட்டும் தான் போறோம். ஏன்னா இங்க இருந்தா நான் சித்ராவையும் இழந்துருவேன் பயமா இருக்கு. Yeah, we'll take care. Don't worry. தோசை கடை ரெடி. யாருக்கு முதல் தோசை? குடும்பத்துல சண்டை உண்டு பண்ணாதீங்க, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுறோம் பகிர்ந்து. வாங்கப்பா. 40 வயசுக்கு மேல மட்டன் சாப்பிடக்கூடாது. ஏங்கா நம்ம அடுத்த சண்டேல இருந்து டெய்லி வெஜிடேரியன் ஆக்கிடுவோமா? சண்டேஸ் மட்டும் தானடா சாப்பிடுறோம். सर यार देखो भाई ये एक क्राइम थ्रिल मूवी है, मुझे जो लग रहा है इसको पहले सीन को देखने के बाद, एंड मतलब एक सीरियस टाइम मूवी लग रही है क्योंकि कमल हसन की जो एक एंट्री होती है उस पर जिस हिसाब से वो फाइट सीक्वेंस करते हैं उस टाइम के हिसाब से देखें तो काफ़ी गजब मतलब सीन है मूवी के। एंड मतलब एक आप यूँ कह सकते हो यार जिस हिसाब से एक मतलब लड़की को मारा गया उसी के ऊपर अब ये मूवी चलने वाली है आगे। एंड लिटरली मतलब गजब सीन था, मतलब काफ़ी इंटरेस्टिंग था। मैं फिर भी ना मतलब एक देख पा रहा था कि आगे क्या होगा, कैसे सोल्व करेंगे इस केस को, बट ऐसा अभी तक नहीं हुआ है भाई। तो देखते हैं अब आगे मूवी किस तरह से मोड़ लेगी एंड किस तरह से मतलब मूवी का एक कहते नहीं एक सही मोड़ पे जाएगी एंड किस तरह से ये केस सोल्व होगा एंड वगैरह वगैरह ये सारी चीज़ें मतलब आगे आगे पता लगती रहेंगी हमें। तो चलिए आज के लिए इतना ही। मुझे उम्मीद है कि आप सभी ने इस वीडियो को मेरे साथ काफ़ी इन्जॉय किया होगा, और जितने भाई कमल हसन के फैन है यार चैनल को जरूर सब्सक्राइब कर लेना भाई, क्योंकि आने वाले टाइम में आपको ऐसी और भी न्यूज़ देखने के लिए मिलने वाली है मेरे चैनल पे। तो चलिए आज के लिए इतना ही। बहुत जल्दी मुलाकात होगी आप सभी से नई वीडियो में, तब तक के लिए जय श्री राम, हर हर महादेव, धन्यवाद।